ஹாய் டிசைனர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இப்போது ட்ரேசிங் பேப்பரில் இருக்கிற பேரட்டை கிளாத்தில் எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த பேரட்டை கிளாத்தில் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆல்ரெடி வந்துட்டு ஃபோன்லேருந்து ட்ரேசிங் பேப்பரில் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். எல்லோ கார்பனில் தான் வந்துட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணணும், சரிங்களா? ஆனால் இப்போ வந்துட்டு எல்லோ கார்பன் இல்லைனா ஒயிட் கார்பனில் தான் வந்துட்டு நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது ட்ரேஸ் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு கிளாத்லேயும் எல்லோ கார்பன் ஒயிட் கலர் பாப்ளின் கிளாத் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லோ கார்பனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ வீடியோவுக்கு தெரியாது அப்படின்றதுனால ப்ளூ கார்பன் வச்சு நான் ட்ரேஸ் பண்ணி காமிக்கிறேன். ப்ளூ கார்பன் வச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரேஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அது இப்படி ஒரு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரினா கூட கிளாத்தில் இந்த மாதிரி பட்டுரும். அதனால தான் உங்களுக்கு வீடியோவுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இப்போ ப்ளூ கார்பன் வச்சு நான் ட்ரேஸ் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பண்ணவே கூடாது, எல்லோ கார்பன் வச்சு தான் பண்ணணும், மறந்துடாதீங்க. இப்போ நான் ட்ரேஸ் பண்ணுறது நான் வச்சுருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மை பகுதி இருக்குது இல்லைங்களா, இது வந்துட்டு கிளாத்தை பார்த்தோம். இந்த எழுத்து பகுதி மேலே இருக்கணும், சரிங்களா? இப்போது அழகாக இப்படி பிடிச்சிக்கிட்டு நான் பென்சில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் லெட்டு அந்த மாதிரி எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்படியே வந்துட்டு ஒரு பகுதியாக ட்ரேஸ் பண்ணுங்க. ஒரு போர்ஷனாக ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த பார்ட்டுமே மிஸ் ஆகாமல் இருக்கும். அடுத்த வீடியோவில் எப்படி கலர் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ என்னோடய சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டோமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. வரையாத பகுதி ஏதாவது இருக்கான்னு. இப்போ நான் எல்லாமே பண்ணிட்டேன். கண் போர்ஷன் பண்ணல, கண் போர்ஷன் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எடுக்கலாங்களா? ஓகேங்களா? இப்போது இங்கே இருக்கிறப்ப இங்கே அழகாக அப்படியே ட்ரேஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? இதுதான் நீங்கள் வந்துட்டு ப்ளூ கார்பனில் பண்ணவே கூடாது. நான் வந்துட்டு வீடியோக்காக நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக நான் ப்ளூ கார்பனில் பண்ணேன். உங்களுக்கு வீடியோக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? இதுவே எல்லோ கார்பனில் நான் இங்கே லைட்டாக பண்ணி பார்த்துருக்கேன் பாருங்கள். அந்தளவு உங்களுக்கு கேமராவில் அந்தளவுக்கு தெரில. நான் இந்த போர்ஷன் மட்டும் இங்கே மட்டும் ட்ரா பண்ணி பார்த்தேன் லைட்டாக அந்த பேப்பர் வச்சு. அந்தளவுக்கு தெரியல அப்படின்றதுனால நான் ப்ளூ கார்பனில் வச்சு ட்ரேஸ் பண்ணியிருக்கேன், வீடியோவுக்கு தெரியணும் அப்படின்றது. அவங்களுக்கே தெரியும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் இந்த ப்ளூ கார்பனுக்கும் இந்த எல்லோ கார்பனுக்கும். நான் நேரில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இது மட்டுமே போதும், நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். வீடியோவுக்கு தெரியாதுங்கிறக்காக நான் ப்ளூ கார்பனில் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இதுவே ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளூ கார்பனில் ட்ரேஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக நானுமே வந்துட்டு வீடியோக்காகவாக இருந்தாலும் எல்லோ கார்பன் ஒயிட் கார்பன் தான் வந்துட்டு யூஸ் பண்ணி காமிக்கணும், சரிங்களா? அடுத்த கிளாஸில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்துட்டு பெயிண்டிங் வந்துட்டு பேரட்டில் எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்லித்தர போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.